அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஃபைண்ட்ஸ் ஹை மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இன் மேங்க்ரூவ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அந்த ரிசர்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிச்சாவரம் அந்த பகுதியில வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட கண்டாமினேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மேங்க்ரூவ் ரீஜியன்ல மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய அதிகமா இருக்கனால, அது அங்க இருக்கக்கூடிய அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸோட உடம்புலயும் வந்து நம்மளால அத பார்க்க முடியுது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டா வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின், பாலிஎத்திலின் டெரப்தலேட் இந்த மாதிரியான மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபிஷஸ் அந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ்ல வந்து இருக்கு. இது அப்படியே அந்த ஃபிஷ்ஷ நம்ம சாப்பிடுறப்ப நமக்கு வரும். அப்படியே அந்த ஃபுட் வெப்ல இன்கிரீஸ் ஆயிட்டே ஃபுட் வெப்ல வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் கண்டாமினேஷன். அதுவும் எந்த சீசன்ல இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட கண்டாமினேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, மான்சூன் சீசன்ல தான். ஏன்னா மான்சூன் சீசன்ல தான் நிறைய ரன் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது போகும். அது எல்லாமே இந்த மேங்க்ரூவ் காடுகளை நோக்கி போறப்ப, அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வேர்கள், மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபில்டரா ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இம்பியூரிட்டீஸ் எல்லாமே புடிச்சு வச்சுக்கும். ஆனா, அந்த இம்பியூரிட்டீஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆக அந்த ஃபிஷஸ்லாம் அந்த ரீஜன்ல இருக்கப்ப என்ன ஆகுது? நமக்கு வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ள போயிருது. அந்த ஃபிஷ்ஷ நம்ம சாப்பிடுறப்ப நமக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன நம்ம மேங்க்ரோவ்ஸ்ல வந்து தடுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, பனையூர் ஃபாசில் அசம்பிளேஜ் டேட்ஸ் பேக் டு ஹொலோசின் பீரியட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பனையூர்னா இது தூத்துக்குடியில இருக்கக்கூடிய பனையூர். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு சில ஃபாசில் அசம்பிளேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 2023ல தூத்துக்குடி ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சாயில் எரோஷன்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த சாயில் எரோஷன்ல தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸை ஸ்டடி பண்ணி பார்த்ததுல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 8000ல இருந்து 12,000 வருஷங்களுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்த அசம்பிளேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அது என்ன சொல்றாங்கன்னா ஹோலோசின் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அதை மட்டும் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மோடி ஹெயில்ஸ் இந்தியா ஸ்ட்ரைட்ஸ் இன் நியூக்ளியர் அண்ட் விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று மான் கி பாத்ல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் 2 விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு கல்பாக்கத்துல ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்டேஜ் 2 ஆஃப் நியூக்ளியர் ப்ரோக்ராம். ஸ்டேஜ் 1 வந்து பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர், ஸ்டேஜ் 2 ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், ஸ்டேஜ் 3 தோரியம் பேஸ்ட் ரியாக்டர். இதுல நம்ம ஸ்டேஜ் 2ல இருக்கோம் இப்ப. இந்த ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அது வந்து இப்ப ரீசெண்டா கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஸ்டேஜை அச்சீவ் பண்ணிருக்கோம். அதாவது அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து செல்ஃப் சஸ்டெய்னிங் செயின் ரியாக்ஷனா மாறிடுச்சு அப்படிங்கிறது அதனுடைய பொருள். ஸோ அந்த நியூக்ளியர் ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதனுடைய கெப்பாசிட்டி 500 மெகாவாட்டா இருக்கு. அதோட லைஃப் டைம் வந்து 40 இயர்ஸா இருக்கு. பொதுவா வந்து எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்லயும் ஹெவி வாட்டரை வந்து கூலண்டா யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லிக்விட் சோடியம் வந்து கூலண்டா யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரிவைஸ் பண்றோம் அவ்வளவுதான். சரியா? அடுத்தது விண்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து 56 ஜிகாவாட்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதுல தமிழ்நாடு, குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் ராஜஸ்தான் இவங்கெல்லாம் வந்து டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து 4th ரேங்க்ல வந்து இருக்கும். டோட்டல் விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டியில விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து 4th ரேங்க்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒன் ஷாட் எம்சிக்யூ அப்படிங்கிற கிளாஸஸ் வந்து பாடசாலையில ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாவே வந்து கொஸ்டின் பேங்க் இருக்கும். அந்த கொஸ்டின் பேங்கோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து இதுல இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு பாடசாலையில போக போகுது. இந்த புக்கு வந்து அந்த கொஸ்டின் பேங்க் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து இந்தியன் பாலிட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.